சேலத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர் திரு பார்த்திபன் வாசு அவர்கள், வள்ளுவர் குலத்திலகம். வாங்க, உங்களுடைய பரம்பரை ஜோதிட கருத்துக்களை எங்களுக்காக நீங்கள் பரிமாறுங்க. உங்களுடைய டாபிக் வந்து இழந்த செல்வத்தை எப்படி மீட்பது எப்படி, அதாவது நம்ம செல்வம் 16 வகையான செல்வத்தையும் மீட்பது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறாரு. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு. ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட விருப்பமுள்ளவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். உயர் திரு ராஜசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், லலிதாம்பிகை சகோதரிகள், திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் இந்த 11வது மாதாந்திர கருத்தரங்கத்தில் நான் பேசியிருக்கும் தலைப்பு வந்து செல்வம். எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. இப்போ மனிதனாக பிறந்துட்டால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தேவை செல்வம். இந்த செல்வத்தை எப்படி நம்ம நிலையாக வச்சுருக்கிறது? ஏகப்பட்ட பிரச்சனைகள், கடன்கள், தொல்லைகள், ஜாதக ரீதியாக 6-8 தசாபுத்தி, கிரக சேர்க்கைகள் சரியில்லை, எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இது எதுவும் இல்லாமல் செல்வத்தை எப்படி வீட்டில் நம்ம நிலையாக வைத்து இருக்கிறது, அதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸ் மாதிரி நான் கொடுத்துறேன். ஏன்னா நேரம் இல்லாதனால அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால நான் சிறிய ஒரு இதில் முடிச்சுக்கிறேன். செல்வத்தை மீட்டெடுப்பது அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும், செல்வன்னாவே எல்லோரும் சுக்கிரன், சந்திரன், எல்லாம் கிரக காரகத்துவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பொதுவாகவே மனிதர்களுக்கு, மக்களுக்கு இந்த செல்வத்தை மீட்டெடுப்பது அப்படின்றத நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த செல்வத்தை மீட்டெடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து, முதல்ல உங்களோட வீட்டோட இருக்க கஜானா. வீட்டில் நீங்கள் கஜானா, இப்போ பீரோ வச்சுருப்போம், ஏதாவது ஒரு பணப்பெட்டி இருக்கும், தொழில் ஸ்தாபனங்களில் பணப்பெட்டி இருக்கும், இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பணப்பெட்டியை முதலில் நீங்கள் வாசனை நிறைந்த பொருட்களாக நிறைத்து வைக்கணும். அந்த பணப்பெட்டியை வந்து நீங்கள் முதல் ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். தினமும் எழுந்து சாமி கும்பிட்டுட்டு எப்படி தீபாராதனை காட்டுறீங்களோ அதன் மாதிரி உங்களுடைய பீராவை திறந்து அதற்கு தீபாராதனை முதலில் காட்டணும். சரி, ஓகே. அந்த பூஜை அறைகளில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய பணம் வைப்பு அறையும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு சிகப்பு துணி எடுத்துக்குங்க. இதெல்லாம் ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான், சீக்கிரம் முடிச்சிடறேன். சிகப்பு துணி எடுத்துக்குங்க. பெருமாள் கோயிலில் போய் சயன கோலத்தில் இருக்க எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி, அந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று உங்களோட பேரில் வந்து அர்ச்சனைகள் செய்து, அங்கே வந்து துளசி கொடுப்பாங்க, அந்த துளசியை கொண்டுட்டு வாங்க. மஞ்சள் அந்த சிகப்பு துணியில் அந்த துளசியை வச்சு பெருமாள் கோயிலில் அர்ச்சதை கொடுப்பாங்க, அந்த அர்ச்சதையை வாங்கிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட வீட்டில் பெருமாள் படம் வைத்து அர்ச்சதைகள் வைத்து சாமி கும்பிட்டுட்டு அந்த அர்ச்சதையை அந்த துணியில் சேர்த்து 4 ஏலக்காய், பச்சை கற்பூரம், நான் சொன்ன பெருமாளுக்கு உண்டான துளசி இலை, நான் பெருமாள்லாம் கும்பிட மாட்டேன், நான் சிவன் தான் வழிபாடு செய்வேன்னா அதற்கு வில்வம், இதை சேர்த்து என்ன பண்ணணுன்னா, இன்னும் ஒன்று அதில் சேர்த்துக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு யாக முறைகள் நடக்கும்பொழுது யாகத்திற்காக கொடுக்கக்கூடிய நாணயங்கள் இருக்கும். எல்லா யாகத்திலையும் நாணயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நாணயங்கள் எங்கேயாவது கிடச்சிதுன்னா வாங்கிக்கிங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாருங்கள். அதிர்ஷ்ட எண்ணா என்ன அப்படின்னா, ஒருத்தர் 20ஆம் தேதி பிறந்திருக்காங்கன்னா 2 அதிர்ஷ்ட எண். அது இல்லாமல் அந்த கூட்டுத்தொகை நீங்கள் அதிர்ஷ்ட எண்ணெலாம் பார்ப்பீங்க, நியூமராலஜி பிரகாரம் உங்களோட அதிர்ஷ்ட எண்ணு பார்த்துக்குங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா, நான் 15ஆம் தேதி பிறந்திருக்கிறேன்னா உங்களோட அதிர்ஷ்ட எண் 6, 17ஆம் தேதி பிறந்திருக்கிறேன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8. இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் 9 நாணயங்களுக்குள்ளே தான் வரும். உங்களோட அதிர்ஷ்ட எண்ணுக்கு உண்டான அந்த நாணயங்களில் அந்த மூட்டையோடு வச்சு கட்டி உங்களோட பீரா, கஜானா எங்கேயோ அங்கே வைங்க. இது வெள்ளிக்கிழமைகள் செய்வது ரொம்ப சிறப்பு. எதுவுமே நீங்கள் செய்யும் பொழுது, இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும் பொழுது சூரிய உதயத்திற்கு முன்பு செய்வதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலையில் 6 மணிக்குள்ளேயாவது நீங்கள் முடிச்சிடணும் இதெல்லாம். இதை செய்த அந்த மூட்டையை என்ன பண்ணணுன்னா, உங்களோட கஜானா இருக்கக்கூடிய அறைகளில் அதை வச்சுக்கணும். நீங்கள் பீராவை எப்போ நீங்கள் திறந்தாலும் அந்த வாசனை எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ அப்போது இருந்து உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் பீராவை திறந்து மூடும் பொழுது அந்த வாசனை வரணும். அப்படி அந்த வாசனைகள் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க போகுதுன்ற அர்த்தம். இதை ஒரு வாரம் செஞ்சுட்டு எனக்கு ஒன்றும் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த பதிவு கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வாங்க. இந்த மூட்டையை 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது மாற்றணும். காசை மாற்ற தேவையில்லை.
ஏலக்காய் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம், பச்சைக்கல் பூரம் கரைஞ்சிரும். அப்போ காயினை தவிர துணி, ஏலக்காய், அந்த துளசி இதெல்லாம் எடுத்துட்டு டக்குன்னு குப்பையில் போடாமல் சாமி அறைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மரியாதையை தயவு செய்து நீங்கள் அதுக்கு கொடுக்கணும். அதை எடுத்து என்ன பண்ணணுன்னா, அது ஒரு ஓரமாக அதற்குன்னு பூஜை அறைகள் எடுக்கக்கூடிய இன்னொன்று என்னென்னா, அந்த பூஜை அறைகளில் இந்த பூவெல்லாம் அப்படியே காய விட்டுறாங்க. சாமி தலையில் வச்ச பூ, அந்த காய்ந்த பூவுக்கு நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை ஈர்த்துக்கூடிய சக்திகள் உண்டு. ஒரு பூ எப்படி மகாலட்சுமி கடாட்சத்தை தருதோ, அதே பூ காய்ஞ்ச பிறகும் உங்களுடைய இல்லத்தில் வைத்திருக்கிறீங்கன்னா நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சக்திகளையும் அந்த பூஜை அறை எடுத்துக்கும். இன்னொன்று, பூஜை அறைகளில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் எல்லாமே சக்தி வாய்ந்ததாக இருக்குதா? எல்லார் வீட்லையும் சாமி படம் வச்சுருக்கோம். அந்த சாமி படங்களுக்கு முதல் சக்தியை நாம் ஏற்படுத்துகிறோமா? எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு படம் ஒன்று வாங்கிடுறோம், அந்த படத்தை கொண்டு வந்து பூஜை அறை முழுசாக நப்பிடுறோம். இன்னொன்று, அந்த பூஜை சாமி இடத்துல இன்னொரு சாமி வந்து சொருகிறோம். அப்படி செய்யவே செய்யாதீங்க. பூஜை அறைகளில் பூஜைக்கான அந்த உங்களுக்கு ரொம்ப ஒரு சாமியை பார்த்தோன்னே இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தோணும், அது வரைக்கும் நீங்கள் கோயிலுக்கு போங்க. அது வரைக்கும் கோயிலுக்கு போகணும். இதெல்லாம் உங்களோட செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியங்கள். கோயிலுக்கு போங்க. அதிகப்படியான படங்கள் இருந்தால் யாருக்காவது தானம் கொடுத்துருங்க. அந்த சாமி படத்துக்கு உயிரோட்டத்தை கொண்டு வாங்க. எப்படி உயிரோட்டத்தை கொண்டு வருது? காலையில் எழுந்து, ரொம்ப சிரமமான விஷயம் இப்போ என்ன அப்படின்னா, காலையில் எந்திரிக்கிறதே இப்போ சிரமமாக போச்சு. 6 மணிக்கு மேல் 6 மணிக்கு உள்ள எந்திரிக்கிற பழக்கங்கள் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு, என்னோட தலைமுறைக்கு எனக்கு 38 வயசு ஆகுது, நான் பார்க்கக்கூடிய என்னோட இந்த இதுலேயே இந்த 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன்றாங்க குழந்தைகள். பெரியவங்களே எந்திரிக்கிறது இல்லைங்க, பெண்கள் ஏந்திரிக்கிறது இல்லை. 6 மணிக்கு ஒரு தீபம் போடுறதில்ல. அது ஒரு சுமையாக என்னைக்கு நீங்கள் கருதுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியத்தை உங்களால் உணரவே முடியாது. தயவு செய்து காலைல 6 மணிக்கு எழுந்து உங்கள் சக்திக்கு ஏற்பாடு இருக்கக்கூடிய ஒரு தீபம் ஒன்று போடுங்க. பசுனையில் தீபம் போடுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்படுது. எல்லாராலையும் பசுனை வாங்க முடியாதுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதே விளக்கு, அதே திரி தான் இருக்குது. எண்ணெயாவது தயவு செய்து மாற்றுங்க. அந்த சாமி முன்னாடி ஒரு தீபத்தை போட்டுட்டு மனசார அந்த சாமிக்கு என்ன தெய்வங்கள் வச்சுங்களோ அதற்கான காயத்ரி மந்திரங்களை சொல்லுங்கள். சார் மந்திரம்லாம் தெரியாது சார், எல்லாட்டிட்டையும் யூடியூப் இருக்குது. அந்த ஒளியை எழுப்புங்க. மந்திரத்திற்கு உண்டான ஒளி இந்த சமஸ்கிருதம், இது வேறு மொழி அல்ல, இது ஒவ்வொரு உயிரினங்களிடத்திலிருந்தும் எடுக்கப்பட்டது ஒளி தான். அது எல்லாமே தயவுசெய்து அந்த ஒளியை எழுப்புங்க. அந்த போட்டுட்டு மனமுருகி நின்று அந்த சாமி முன்னாடி நின்று மகாலட்சுமி தாயே இல்லை எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை மனதார நினச்சி, நீ என்னோடய வீட்டுக்கு வந்து எழுந்தருளி என்னுடைய கஷ்டங்களை போக்கி கொடுக்கணுன்னு என்றைக்கு நீங்கள் மனசார வேண்டிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட கஷ்ட நிலைகள் மாறும். சும்மா கையெடுத்து கும்பிட்டுட்டு, ஐயா இந்த வாரம் நான் செய்துட்டேன், இந்த வாரத்துக்குள்ளே நீ எனக்கு செய்து கொடுக்கலனா நான் அடுத்தது சிவனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவேன், சிவன் செய்யலைன்னா அப்படியே அம்பாளுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவேன். எல்லா கோயிலுக்கு தான் போகிறோம். எந்த கோயிலுக்கு போகும்போது உங்களையே உணராமல் உங்களோட கண்ணீரில் தண்ணீர் வருகிறதோ அந்த கோயிலை தயவு செய்து விட்டுறாதீங்க. அந்த தெய்வத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. செல்வத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்களில் இது ஒன்று. முதல்ல உங்களுடைய பூஜை அறைகள் இருக்கக்கூடிய தெய்வ படத்திற்கு உரிய மரியாதை கொடுத்து அதற்கு உயிரோட்டத்தை கொண்டு வாருங்கள். சும்மா 10 படத்தை வைத்து இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. இன்னொரு எளிய பரிகாரம், குலதெய்வம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இப்போ இங்கே நம்ம பேசி இருக்கக்கூடியதில் கூட குலதெய்வத்தோட அனுகிரகம் எவ்வளோ பெரிய சிறப்பு. குலதெய்வத்தை எப்படிங்க வசியம் செய்கிறது? எல்லாத்துக்கும் குலதெய்வம் வந்து கோயில் இருக்குது. சில பேர்கள் வந்து பெட்டியில் பாலாம்பிகை பெட்டி ரூபத்தில் அவங்களோட குலதெய்வம் இருக்கும். செங்கல் அவங்களோட குலதெய்வமாக இருக்குது. செங்கல் வச்சு கும்பிடுவாங்க குலதெய்வம். மரத்தை வச்சு கும்பிடுவாங்க குலதெய்வம். ஒரு சில குலதெய்வங்களுக்கு உருவம் இருக்குது, ஒரு சில குலதெய்வங்களுக்கு உருவம் இல்லை. இந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்குதுன்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? உங்களோட வீட்டில் எப்படி தெரிஞ்சுக்கிறது? குலதெய்வ பார்வைகள் இல்லை அப்படிங்கிறது நாங்கள் ஜோதிட ரீதியாக நாங்கள் பாவகத்தை வைத்து 5ஆம் பாவகம் 11 அது இதுன்னு சொல்லி உங்களை குழப்பி எல்லாமே செய்துடுறோம். எங்களுக்கு குலதெய்வமே தெரியல. என்ன செய்யலாம்? சரி, என் குலதெய்வம் தெரியும், நான் எப்படி அந்த குலதெய்வத்தை வசியம் செய்வது? உங்களோட குலதெய்வத்தோட மனசார வேண்டிக்கிங்க. ஒரு தீபம் உங்களோட குலதெய்வமாக இருக்கும். அக்னி தான்.
இந்த உலகத்தை உருவாக்கி அக்னி இல்லைன்னா ஜீவராசிகளே இல்லை. அப்புறம் அந்த அக்னிக்கு உண்டான மரியாதையை கொடுக்குறோமா? தீபம் ஏற்றுறோமா? அந்த தீபம் ஏற்றும் போது கூட அடுத்தவன் எப்படி, அடுத்தவன் எப்படி, அடுத்தவன் புலம்புறதை என்னைக்கு ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் நிறுத்துகிறாங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்தில் மகாலட்சுமி முதல் படியை எடுத்து வைப்பாங்கிறது நிறுத்தணும். உண்மை. புலம்பாதீங்க, அழாதீங்க, அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம். இன்னொன்று, சிலை வழிபாடு. சிலை வழிபாடு செய்வது ரொம்ப பெரிய சிலைகள் வைக்கக்கூடாது, மிக சிறிய சிலைகள் வைத்து வழிபாடு செய்வது. சிலை வழிபாடு செய்கிறவங்களுக்கு என்ன ஒன்று முக்கியமான விஷயம்னா, தெய்வம் டெய்லி நீங்கள் வந்து அதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்தே ஆகணும். இல்லைன்னா சிலை வழிபாடு செய்யாதீங்கன்றோம் நான். சார் சுத்த அன்னமாவது படைக்கணும் சார், சுத்த அன்னம் படைக்கணும். லிங்கம் வைக்கிறதா இருந்தால் வைங்க, நடராஜர் பெருமாள் சிலை வைக்கணும் வைங்க, தாராளமாக வைக்கலாம். நடராஜா இருந்தால் நடராஜர் சிலையாக இருக்குது அப்படின்னா தெற்கு நோக்கி தான் நீங்கள் வைக்கணும் வீட்டில். இதுக்கு செல்வத்திற்கு என்ன சம்மந்தம்? இது எல்லாத்தையும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வழிகள் தான், செய்து பாருங்க. குலதெய்வத்துக்கு நான் வந்துடுறேன், சீக்கிரம் முடிச்சு. குலதெய்வத்தை எப்படி அணுகிறோம், எப்படி குலதெய்வத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வருது? கலச வழிபாடு. சார் நம்ம ரொம்ப காலத்துக்கு பரிகாரம், நம்ம தமிழர்கள் தோன்றிய காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிவன், முருகன் இந்த மாதிரி அந்த நம்மளோட அந்த இந்த பரம்பரைக்கு முன்னாடி நம்ம தமிழர்களோட பரம்பரை, நம்மளோட வழிபாடு முறைகள் எப்படி நடுகள் வழிபாடு தானே நம்மளுக்கு. ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை நாம் கடவுளை நினச்சி கும்பிட்டோம். அதன் பிறகு அந்த கல்லில் ஒரு உருவத்தை நம்ம கொண்டுக்கிட்டு வந்தோம். அந்த உருவத்தை கொண்டுகிட்டு வந்து அதற்கு நம்ம ஒரு சின்ன ஒரு அறையை கட்டணும், அப்புறம் கோயில் அணிச்சு, மிகப்பெரிய கோயில் அணிச்சு அப்படின்றது நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கோயிலை பற்றி கொண்டுகிட்டு வந்த இந்த முறைகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய எப்படி இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய கடவுள் வழிபாட்டு முறைகளை உங்களுடைய குலதெய்வத்துக்குள்ளே என்னைக்கு கொண்டுகிட்டு வரீங்களோ ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க முடிஞ்சால் தயவு செய்து எழுந்துருங்க. 6 மணிக்குள்ளாவது எழுந்துருங்க. ஒரு பித்தளை சோம்பை எடுத்துக்குங்க, தண்ணி அதில் நிரப்பிக்குங்க, பாதி பன்னீர் போட்டுக்குங்க, பச்சைக்கல் பூரம் சேர்த்துக்குங்க, ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஏழை அரிசியை அதில் போடுங்க, வாசனை நிறைந்த மலர்கள் அதில் போடுங்க, வாசனை திரவிய பொடிகள் இருந்தால் அதில் சேர்த்துக்குங்க, குங்குமம் வச்சு அது என்ன பண்ணணும்னா அந்த கலசத்தை உங்களோட வீட்டோட வாசல் கதவில் போய் நிர்ணயிக்கணும். நீங்கள் அந்த வாசல் கதவை ஒரு நாளைக்கு முன்னாடி சுத்தமாக தொடச்சி மஞ்சளால் மூழ்கி பொட்டு வச்சு அந்த கலசத்திற்கு மேலே வெற்றிலை வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், மாயிலை வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். மஞ்சள் பூசின தேங்காயை வைத்து உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வமாகவே அதை கருதி அதை நீங்கள் நம்பணும். இப்போவும் நான் சொல்கிறேன், அதை நம்பணும். அதுதான் உங்கள் குலதெய்வம். நான் போக முடியல, குலதெய்வத்துக்கு போனாவே ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுருது, சண்டை வந்துடுது, பண கஷ்டம் வந்துடுது, நெருக்கடிகள் வந்துடுது, இவங்க எல்லாருமே இதை செய்யலாம். குலதெய்வம் கடாட்சம் இருந்தால் கண்டிப்பாக செல்வம் சேரும். அப்போ அந்த வாசலில் நின்று அந்த கலசத்தை ஒரு தூப தீபாராதனை காட்டி அது உங்கள் குலதெய்வமாகவே நினச்சி வீட்டில் ஒரு காயத்ரி மந்திரத்தை எழுப்பி விட்டு ஏதோ ஒரு சாமி பாடுகள் ஒலிக்க வச்சு அந்த கலசத்தை எவ்வளோ மரியாதையாக, ஒரு கும்பகலசம், ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அந்த கலசத்தை எப்படி ஒரு மரியாதையாக நீங்கள் பார்ப்பீங்களோ அந்த மரியாதையோடு கொண்டு போய் உங்களோட பூஜை அறைகளில் வச்சிருங்க. ஒரு நெய் தீபம் போடுங்க. உங்கள் குலதெய்வம் வந்துருச்சுன்னு நீங்கள் நம்புங்க. தயவு செய்து குலதெய்வம் என்னோட வீட்டுக்கு வந்துட்டான்னு நீங்கள் என்னைக்கு முழுசாக உங்களோட மனதில் தோன்றுதோ அன்றைக்கி குலதெய்வம் கண்டிப்பாக வந்துடுவா. இதுவும் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் ஒன்று சிம்பிளாக சொல்லிடுறேன். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அந்த உருளி இருக்கும், வாயகன்ற பாத்திரம், காது வச்சு பெரிய உருளின்னு சொல்லக்கூடிய வாயகன்ற பாத்திரம் இருக்கும், தண்ணி இருக்கும், அதில் பூலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது எதற்கு அப்படின்னா இந்த நெகட்டிவிட்டி, எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கிறவங்க உள்ளே வரும் பொழுதே அது நேர்மறை எண்ணங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய சக்திகள் அதுக்கு உண்டு. அப்போ உங்களோட வீட்டில் ஈசானி மூலையிலையோ, அதாவது வடகிழக்கு மூலை தென்கிழக்கு மூலையில் இந்த உருளியை வைத்து சுத்தமான தண்ணியை வச்சு அதில் பன்னீர் சேர்த்து, அந்த கலசத்துக்கு நான் என்ன சொன்னனோ அதே தான், ஏலை அரிசி அந்த ஏலக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை போட்டுட்டு பன்னீர் ஊற்றி, மல்லிகை பூ இருந்தால் மல்லிகைப்பூ, அப்படி இல்லைன்னா அந்த வாசனை நிறைந்த ரோஜா, பன்னீர் ரோஸுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வைத்து அந்த தண்ணியை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டு வரும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். படிப்படியாக தான் நம்ம செல்வத்தை உள்ளே கொண்டுட்டு வர முடியும்.
இன்னொன்று, வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் அழுக்கு துணி சேரக்கூடாது. வீட்டில் கொடி கட்டி அந்த துணியை போட்டு போகும்போது வரும்போது உங்களோட தலையில் அந்த அழுக்கு துணி பட்டுச்சுனாவே பரிபூரணமாக ஜேஷ்டாதேவின்னு சொல்லக்கூடிய, நித்ராதேவின்னு சொல்லக்கூடிய அந்த மூதேவி உங்கள் 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 மண்டையில் ஏறிட்டான்னு அர்த்தம். வீட்டில் அழுக்கு துணியை தயவுசெய்து சேர்த்தாதீங்க. அது போகும்போது ஒரு வாசல் நிலவிலேயே போட்டு வைக்கக்கூடிய பழக்கங்கள் இப்போ மக்கள்கிட்ட இருக்குது. தயவுசெய்து அதெல்லாம் எடுத்துருங்க. அழுக்கு துணி சேர்த்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வாசனையாக வச்சிருங்க. சமையல் அறையில் தயவுசெய்து மகாலட்சுமி குடி இருக்கிறதா நினச்சிக்கிங்க. மாமிசம் செய்கிறீங்கன்னா தயவுசெய்து அன்னைக்கு இரவுக்கு மேலே அதை பழசு வச்சுருந்து சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுருங்க. சுத்தமாக வைங்க. பூஜை அறை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு சமையல் அறை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். உப்பு ஜாடி பிசு பிசுன்னு இருந்துச்சுனாவே உங்களுக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உப்பு ஜாடி பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. உங்களுடைய அந்த அக்னி வந்து அடுப்பு வந்து பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது. சமையல் அறை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். பாத்ரூம் முதல்ல சுத்தமாக இருக்கணும். இதுக்கு மேலே பரணி தீபங்கள்லாம் ஏற்றும் பொழுது நீங்கள் எல்லா விசேஷத்துக்கும் விளக்கு ஏற்றுவீங்க. இந்த பரணி தீபம் இப்போ நடக்க போகுது. உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய கழிவறைகளில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. அப்போ கழிவறையை எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். தொழில் ஸ்தாபனங்களை செய்யுங்க. உங்களோட கஜானாவை முதல்ல மதிங்க. அங்கே ஒரு 10 ரூபா வச்சுருப்பீங்க, இங்கே ஒரு 10 ரூபா வச்சுருப்பீங்க. அந்த டப்பாவில் ஒரு 30 ரூபா போட்டிருப்பீங்க, இந்த டப்பாவில் கொஞ்சம் காசு இருக்கும். பணத்திற்கு உண்டான மரியாதையை நாம் என்னைக்கு கொடுக்குறோமோ அன்னைக்கு பணம் நம்மளிடம் சேரும். மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகணும். அப்போ மகாலட்சுமிக்கு அந்த ஹோரைகள் எடுத்துங்க. வெள்ளிக்கிழமைகளில் ஹோரைகளில் செய்யுங்க. வியாழக்கிழமைகளில் குபேர வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. குபேரனுக்கு உண்டான யாக முறைகளை செய்வது சிறப்பு. நிறைய சேனல்ஸ் இருக்குது, அதுலெல்லாம் போய் பாருங்கள். இந்த குபேர வழிபாடு செய்வது எப்படின்றத நிறைய ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க. குபேரனுக்கு உண்டான இருக்கக்கூடிய அந்த குபேரனுக்கு முன்னாடி நாணயங்கள் சேர்த்துட்டு வருது. வடகிழக்கு, அதாவது ஈசானி, அதை நம்ம பீரோ வச்சுருக்க இல்லைங்க, அந்த மூலைகளில் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலைகளில் நம்ம பீரோ வச்சுருப்போம். அந்த மூளையை ஒட்டி பீரோ வைக்காமல் தள்ளி வைத்து உங்களோட பீராவில் இருக்கக்கூடிய அந்த பணம் வைத்துக்கக்கூடிய மூலைகளில் வந்து ஒரு மண்ணுண்டியல் வாங்கி வச்சு, அந்த மூலைகளில் மண்ணுண்டியல் வாங்கி வைத்து அந்த மண்ணுண்டியலில் தினமும் 1 ரூபா நாணயங்களில் சேகரிச்சுக்கிட்டு வர்றதும் உங்களுடைய வறுமையிலிருந்து முதல் படி, வருமானத்திற்கு உண்டான படி, செல்வத்திற்கு உண்டான படி. மண்ணுண்டியிலே இப்போ நம்ம எல்லோரும் மறந்துட்டோம். சின்ன வயசில் நம்மளாம் போகும்பொழுது நம்ம அப்பா அம்மா கண்டிப்பாக ஒரு மண்ணுண்டியல் வாங்கி கொடுப்பாங்க கோயிலில். நாம் அது விளையாட்டுக்காவது அந்த மண்ணுண்டியல் வாங்கணும். இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் ஆயிடுச்சு, எல்லாமே பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. உண்டியல் கூட பிளாஸ்டிக் ஆயிடுச்சு. மண்ணுண்டியல் பயன்படுத்துங்க. கொஞ்சமாவது நாணயங்கள் அதில் சேகரித்து பழகுங்க. மரியாதை கொடுங்க. பூஜை அறைகளுக்கு மரியாதை கொடுங்க. நான் சொன்ன அந்த கிழமைகளை இன்னும் எவ்வளவோ சொல்லிகிட்டே போகலாம். நேரம் கருதி என்னால் மறுபடியும் இன்னொரு முறை கூட இந்த செல்வத்தை ஈர்க்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம். மகாலட்சுமி கடாட்சத்திற்கு உண்டானது காலையில் எழுந்துருங்க. தயவு செய்து விளக்கு போடுங்க. தயவு செய்து நெய் விளக்கு போடணும். ஒரு மண்டலம், ஏன் நமக்கு கணக்கு இல்லாமல் ஏன் ஒரு மண்டலம் சொன்னாங்க? அப்படியாவது உங்களுக்கு ஒரு பழக்கம் வரணுமேனு தானே. அந்த ஒரு மண்டலத்தை கூட நம்ம கையில் எடுத்துக்கிறது இல்லையே. தயவு செய்து தீபம், அக்னி ரொம்ப நெகட்டிவிட்டி, எதிர்மறை எண்ணங்களை உங்களை வராமல் செய்வது. உங்களோட வீட்டில் ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அதுவாக அணைய வேண்டாம், நீங்களாக மலை ஏற்றுங்க. ஒரு பூவை எடுத்து அந்த தீபத்தை அணைச்சி வைங்க. குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஒரு விளக்கு எரியணுங்க. போஜனம் செய்யக்கூடியது உங்கள் பூஜை அறையில் வைக்கக்கூடிய, நான் சொன்ன அந்த ஒருவேளை சிலை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த சுத்த அன்னம் செய்து அந்த சுத்த அன்னத்தை ஒரு 3 மணி நேரத்துக்கு எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இன்னும் ஒன்று, மர நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கும். அந்த நெல்லிக்காயெல்லாம் மகாலட்சுமிக்கு 18 நெல்லிக்காயை எடுத்து 18 22 உள்ள பெரிய விதை இருக்கும். அதனால் ஊசியில் கோருங்க. வெள்ளை நூலில் கோக்கலாம், சிவப்பு நூலில் கோக்கலாம், மஞ்சள் நூலில் கோக்கலாம். கருப்பு நூலை தவிர்த்துருங்க. இந்த நூலில் நீங்கள் அதை கோர்த்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு, எங்கள் வீட்டில் மகாலட்சுமியே இல்லைங்க, அம்பாள் தான் இருக்கா, அம்பாள் தான் உங்களுக்கு எல்லாமே, அம்பாளுக்கு அந்த மாலையை சார்த்துங்க. அதை எடுத்துட்டு அது சாயந்தரம் அந்த மாலையை எடுத்த பிறகு அதில் சாதம் செய்து உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, குழந்தைகளுக்கு அதை தானமாக கொடுங்க. 4 பேத்துக்காவது கொடுங்க. வெள்ளிக்கிழமைகளில் கொடுங்க. கோயிலில் இது மாலையாக கட்டி கொடுங்க. இன்னும் சில பேர் வீட்டில் ஸ்ரீநேரு, அந்த ஸ்ரீ சக்கரம்லாம் வச்சு வந்து வழிபடுறாங்க. ஆமாம், வழிபடுறாங்க.
அது வந்து வழிபடணும் நீங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு உபாசனை நீங்கள் எடுத்துக்கணும். என்ன உபாசனை அப்படின்னா ஸ்ரீ லலிதா ஸ்ரீ அந்த இதுக்கு வந்து ஸ்ரீ வித்ய உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீ வித்ய உபாசனைன்னு சொல்லக்கூடிய அந்த உபாசனை சரியான முறைகள் எடுத்துக்கிட்டவங்க தான் அந்த நேரு வழிபாடு செய்யணும் அப்படின்றத நான் ஒரு சில இந்த மாதிரி செல்வ விஷயங்கள் இருக்கக்கூடிய தேவமங்கையரசி அம்மா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், யூடியூப் சேனலில் அவங்க ரொம்ப தேவமங்கையரசி அம்மா அவங்களுக்கு நான் நிறையா பார்ப்பேன், நிறைய விஷயங்கள். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது வந்து எனக்கு ஒரு குருமார்கள் சொல்லி கொடுத்தது தான். அதை தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடத்துல கற்றுக்குவீங்க, நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுவீங்க. ஸோ நாம் எங்கிருந்தும் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லலாம். இந்த ஸ்ரீ வித்யா உபாசனை செய்தவர்கள் நேரு வழிபாடு, ஸ்ரீ நேரு, ஸ்ரீ சக்கர வழிபாடுகள் செய்யலாம். அப்படி எங்களால் செய்ய முடியல, எங்களால் எடுத்துக்க முடியலன்னா அது செய்யாமல் இருப்பது சிறப்பு. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த சிலை வழிபாட்டுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதே மரியாதையை அந்த ஸ்ரீநேருக்கும் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கும் நீங்கள் கொடுத்தாதான் செல்வம் சேரும். பூஜை அறை சுத்தமாக வச்சுக்கிங்க. காஞ்ச பூ சாமி மேலே விடாதீங்க. அது அப்படியே அள்ளி கீழே போடுறோம், அப்படியே அள்ளி குப்பை தொட்டியில் போடுறோம், அப்படியே அள்ளி வெளியில் கொட்டிடுறோம். இந்த பூஜை அறைகள் இருக்கக்கூடிய அந்த மலர்களுக்கு, காஞ்ச மலர்களுக்கு அது ரொம்ப விட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்னேன், எதிர்மறை ஆற்றங்களை சேகரிச்சுக்கும். ஒருவேளை உங்களோட எதிரிகள் உங்களுக்கு பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய இந்த செய்வினை பிரச்சனைகள், ஏவல் பிரச்சனைகள், கந்திஷ்டி பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று செய்கிறாங்க, கரிச்சு கொட்டுறாங்கன்னா ஈஸியாக அவங்களோட பார்வை அந்த கருப்பு காஞ்சி போன பூ மேலே படும் பொழுது அது நெகட்டிவிட்டி எடுத்துக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்திர வழிபாடுகளாக செய்கிறோம். எல்லா இடத்துல எந்திரங்கள் இருக்குது. ஒரு எந்திரத்திற்கு வந்து 12 வருடங்கள் அல்லது 12 மாதங்கள், ஒரு வருஷத்திற்கு நம்ம அதற்கான சக்தியை உண்டு பண்ணி வைக்கலாம். காளியை நாம் வந்து வசியம் செய்வது கூட 12 வருஷத்துக்கு மேலே காளியை வசியம் செய்து வைக்க முடியாது. ஸோ எந்திர வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எந்திரம் வாங்கின நாளில் இருந்து அந்த 12 மாதத்திற்குள்ளே அந்த எந்திரத்தை மாற்றுவது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா அந்த எந்திரத்தில் தேவையில்லாத தீய சக்திகளை இழுத்துக்கொள்ளும் சக்தி இருக்கு. இது நான் சொல்லல, முன்னோர்கள் சொன்னது தான், இது பாரம்பரியமாக சொன்னது தான். தயவு செய்து இந்த எந்திர வழிபாடுகள் செய்வது தவறே கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதற்கு உண்டான அந்த நேர காலத்தை நீங்கள் குறிச்சிக்கிங்க, அதற்கு சரியான முறையில் மாற்றிக்கிங்க. நேரம் கருதி இதற்கு மேலே இன்னும் சொல்லிட்டு போகலாம், ஆனால் நிறைய பேத்துக்கு இருக்குது. இன்னொரு முறை நான் இன்னும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த ஸ்ரீ லலிதாம்பிகை திருப்பூர் சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னோடய பெயர் பார்த்திபன் வாசு, நான் எடப்பாடியிலேருந்து வரேன். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 9677421327. உங்களோட ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும், ஜாதகம் எழுதி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம பரம்பரையாக நம்ம செய்துக்கிட்டு வரோம். அதனால் உங்களோட ஜாதகம் பார்க்குறதா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகங்களும் தொடர்பு கொள்ளலாம். அனைத்து வகையான ஹோமங்களும் பூஜைகளும் சாஸ்திர முறைகளும் படி எல்லாமே செய்து கொடுத்துட்ருக்கோம். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். அதாவது நம்மளுடைய செல்வங்கள் நம்மக்கிட்ட தான் இருக்குது, அதை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை தான் இவ்வளோ நேரம் பேசினார். ஒரு குடும்பத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு செயல்படும். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இழந்த செல்வத்தை நம்மளால் மீட்ட முடியும், செல்வத்தையும் இழக்காமல் இருக்க முடியும். அப்படிங்கிறது தான் இவ்வளோ நேரம் அவர் சொல்லியிருக்காரு. மிக அருமையான பேச்சு, மிக அருமையான கருத்துக்கள். நன்றி சகோதரரே. சகோதரர் அவர்களுக்கு நம்மளுடைய திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வாங்க.